அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட போகும் கிரக மாற்றம். தலைகீழாக நின்னாலும் இனி விதி விடாது. எண்ணி 7 நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும். அப்படி விருச்சிகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரம், அதாவது எண்ணி 7 நாட்களுக்குள் ஏற்பட போகும் நன்மைகள் என்ன என்று பார்க்கும்போது, சுக்கிரன் தன குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 7க்குரியவர். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் 7லிருந்து குரு ராசியை பார்ப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பணவரவு என்பது நன்றாக இருக்குங்க. எதிர்பார்த்த வரவுகள் வருங்க. அதே போல் நினைத்த காரியம் நினைத்தபடி நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்குங்க. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ள கேது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றி வைப்பாருங்க. லாபாதிபதி புதன் ராசியில் சூரியனோடு இணைந்து யோகத்தை தருகிறார். புதிய ஒப்பந்தங்கள் வருங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதே நேரம் குருவினுடைய பரிபூரண பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே செல்வ நிலை உயர்வதற்கான வழிகள் அனைத்திலுமே முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல விருச்சிக ராசினியர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கல்யாண முயற்சிகள், அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல தொழில் வெற்றி நடை போடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மீன் மனம் மட்டும் சிறு தொல்லைகள் தோன்றி மறையுங்க. குறிப்பா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் புத ஆதித்ய யோகம் ஏற்படுவதால் புகழ் கூடுங்க. அதே போல் புதன் புனித பயணங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் இந்த வாரத்துல குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறும்போது சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்குங்க. இது போன்ற நேரங்கள் இல்லம் கட்டி குடியேறுவது, கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது, ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். அதே போல பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்பு அமையுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க ஒரு தொகையை செலவிடுவீங்க. வெளியூரில் படிக்கும் பிள்ளைக்கோ அல்லது வேலை பார்க்கும் பிள்ளைகளோ இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள பிள்ளைகளையுமே அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள், சமூக வலைதளங்களில் யாருடன் பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துல சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது. உங்களுடைய ராசிக்கு அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் பெரிய பாதிப்பு ஏற்படாதுங்க. இருந்தாலும் கூட 4ஆம் இடத்தில் செவ்வாயினுடைய பார்வை பதிவதால தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பிரச்சனையாக இருந்த அண்ணன் தம்பி உறவுக்கு பலப்படுங்க. தொழில் முயற்சியில் ஆர்வம் அதிகம் காட்டுவீங்க. அதே போல் துணிவையும் தன்னம்பிக்கையையும் தக்க வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்க. நல்லது நடக்கும். இருந்தாலும் கூட செவ்வாய் இப்போது கடகராசியில்
நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நீச்சம் பெறும் போது எதிலும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவைப்படுங்க. இருப்பினும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக அவர் விளங்குவதால உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. ஊர் மாற்றம் எதிர்பார்த்தபடி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க. லாபம் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கூடிய விரைவில் வக்ரம் அதே ராசியில் பெறப்போகிறார். கடகராசியில் உள்ள செவ்வாய் உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் அருகில் இருப்பவர்களுடைய அனுசரிப்பு குறைகளாங்க. அதிக செலவு ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீங்க. அதே நேரம் வாங்கிய சொத்துக்களால் லாபமும் உண்டு. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது. பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது குடும்ப பிரச்சனைகள் அகலுங்க. அதே போல் பெருமைக்குரிய சம்பவங்கள் நிறைய நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்குங்க. பெண்களால் பெருமை சேருங்க. அதே போல் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கலாம் என்ற எண்ணம் கைகூடக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது புகழ் அதிகம் வந்து சேருங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெற்றி நடை போடுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு கிடைக்கும். பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் வந்த வண்ணமாக இருக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுங்க. விளையாட்டு பேச்சு போட்டிகள் சங்கீத வித்வான்கள் அதே போல் அனைத்திலும் வெற்றி பெற்று பெருசு வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நீங்கள் பாடங்கள்ல உற்சாகத்துடன் மனம் ஈடுபடுங்க. படிப்பில் இருந்த பின்னடைவு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல ஆடு மாடுகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. அரசாங்க சலுகைகள் தேடி வருங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மனநிறைவான குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. உத்தியோகத்தில் அன்பும் பாசமும் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. கிரக நிலைகளின்படி இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அரிய வரப்பிரசாதம் என்றே கூற வேண்டுங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் மட்டுமில்லாமல் கூடவே சேர்ந்து லாபமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரியன் பலம் குறைந்திருப்பதால் காலை சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வதோடு சூரிய காயத்ரி சொல்லி பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.